வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த சிஎம் விஜய் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது திமுக எக்ஸ் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, ஏவா வேலு மற்றும் அன்பில் மகேஷ் வசமிருந்த துறைகள் மீது தாவேக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மின்துறையில் வெள்ளை அறிக்கை, பொதுப்பணித்துறையில் ஊழல், பள்ளிக்கல்வித்துறையில் லஞ்சம் குற்றச்சாட்டுகள் மீதான நடவடிக்கைகள் ஹெட்லைட்டாக அமைந்துள்ளன. இதனால் திமுக கலங்காது என ஸ்டாலின் கூறினாலும் அவருக்கு இந்த நடவடிக்கை சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாகவே கூறப்படுகிறது. ஏனென்றால் தற்போது தொடர்ந்து இரு திராவிட கட்சிகளே தமிழகத்தை ஆண்டு வந்து கொண்டிருந்தது. திடீர் மாறாக தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் என விஜய் கட்சியை தொடங்கி அதிரடி மேல் அதிரடி காமித்து அரசியல் செய்து தற்பொழுது ஆட்சியை பிடித்து விட்டார். மக்கள் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி என்ற ஒரு சூழலில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய அதிரடியான செயல்பாடுகள் தற்பொழுது மக்களிடமிருந்து மக்கள் பணத்தை பெற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பிலும் தீவிரத்திலும் தற்பொழுது அதனை சார்ந்த அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முக்கிய புள்ளிகள் என அதனை சார்ந்த பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியவர்களை தட்டி தூக்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தற்போது திமுகவினர்களுக்கு மீது வழக்கு பதிவுகளோ அவர்களுக்கான சிக்கல்களும் வரக்கூடிய சூழ்நிலையில் இது பெரும் அதிர்ச்சிகளை ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்திருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.